ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். வர ஏப்ரல் 28ஆம் தேதி OnePlus கிட்ட இருந்து இந்தியன் மார்க்கெட்ல மொத்தம் 2 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் அண்ட் பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன். இதுல பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ண போற OnePlus Nord CE 2 Lite அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நேத்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கல மேல கார்டுல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்றவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ இவங்க பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ண போற OnePlus 10R அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus 10 நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே அவங்களுடைய பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி OnePlus கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக OnePlus 10 Pro அப்படின்ற ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல கொண்டு வந்துட்டாங்க. பட் ஏன்னு தெரியல, இந்த OnePlus 10 மட்டும் இன்னும் லான்ச் பண்ணாம இருக்காங்க, கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அதை விட கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக OnePlus 10R அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் வர ஏப்ரல் 28ஆம் தேதி கொண்டு வர போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன் வேணா பார்ப்போம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 10R ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னாலே கண்டிப்பா AMOLED டிஸ்ப்ளே இருக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் டிஸ்ப்ளே உடைய ரெசல்யூஷன் பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட்லாம் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா ஸ்பெக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த OnePlus 10R ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் டிஸ்ப்ளே யூஸ்வலான ஒரு டிஸ்ப்ளே தான், பெருசா ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளேவை தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது பண்ண போறாங்க. ஆக்சுவலா பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல ஒரு 2 டிஃபரெண்ட் வேரியன்ட் ஸ்மார்ட் போனை இங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேரியன்ட், அதே சமயம் பேட்டரி கெப்பாசிட்டி எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னொரு வேரியன்ட் அப்படின்ற மாதிரி 2 வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அதுல ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு வேரியன்ட்டும், இன்னொரு வேரியன்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்காக 4500 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரீசெண்டா Realme சைனாவில் லான்ச் பண்ண Realme GT Neo 3 அந்த மாதிரி அதுலயும் இந்த மாதிரி தான் 2 வேரியண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 டிஃபரெண்ட் வேரியன்ட்ல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே இந்த OnePlus 10R ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல அது கூடவே எக்ஸ்ட்ரா வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா இங்க OnePlus 10R இந்த வாட்டி ஒரு புது சிப்செட் தான் எடுத்துட்டு வர போறாங்க. லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஒரு சிப்செட் தான் எடுத்துட்டு வர போறாங்க. பட் ஆனா இது வரைக்கும் OnePlus அவங்களுடைய இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்லலாம் Snapdragon சிப்செட்டோட தான் கம்பைன் பண்ணி வருவாங்க. ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் OnePlus 10 சீரிஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் டைம் Snapdragon சிப்செட் இல்லாம Mediatek சிப்செட்டோட கம்பைன் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்க. Mediatek கிட்ட இருந்து ரீசெண்டா லான்ச் ஆன Mediatek Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்னு மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்செட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது இப்பதான் லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஒரு சிப்செட். இந்த சிப்செட்டுடைய CPU அண்ட் GPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது Snapdragon 888க்கு டைரக்ட் காம்படிஷனா அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ண ஒரு சிப்செட் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 888 விட ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 8100 அப்படின்ற சிப்செட். அந்த வகையில் Snapdragon 888க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் OnePlus உடைய இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ல அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா Snapdragon சிப்செட் தான் மோஸ்ட்லி எதிர்பார்ப்பாங்க. Mediatek சிப்செட் அந்த அளவுக்கு யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்க Snapdragon சிப்செட்டே எடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த Dimensity 8100க்கு பதில் இதுக்கு ஈக்குவலா Snapdragon கிட்ட இருந்து இருக்கக்கூடிய Snapdragon 888 கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ஏன்னு தெரியல, இங்க OnePlus Mediatek கூட கம்பைன் பண்றாங்க. Mediatek உடைய Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் Dimensity 8100 இந்த OnePlus 10R எந்த அளவுக்கு இந்தியன் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது, எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஸ்மார்ட் போனா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் இல்ல OnePlus Nord 2 மாதிரியான ஏதாவது இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுச்சுன்னா அகைன் இது OnePlus 10க்கு ஒரு பிளாக் மார்க்கா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
மற்றபடி கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா OnePlus எப்போவுமே அவங்களுடைய இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் நம்மள கேமரா சென்ட்ரிக்காக டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப் எப்போவுமே கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் சாம்சங் உடைய ஒரு சென்சரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது இங்கே பேக் சைட் 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த 3 கேமராவுமே ஆல்ரெடி OnePlus Nord 2ல அவங்க கொடுத்திருந்த அதே கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரியான 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சோனி IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமராவும், அது கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சோனி IMX355 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட கொடுத்திருப்பாங்க. அது போக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரின இதே 3 கேமரா செட்டப் தான் இந்த OnePlus 10R ஸ்மார்ட் போன்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் இது ஒரு நல்ல கேமரா செட்டப் தான். அண்ட் OnePlus Nord 2 மார்க்கெட்ல கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னாலும் இந்த OnePlus 10R அப்படின்ற ஸ்மார்ட் போன் OnePlus Nord 2 விட ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக வரப்போகிற ஒரு ஸ்மார்ட் போன். அப்படி இருக்கும்போது OnePlus Nord 2ல இருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப்பை இங்க OnePlus 10Rலயும் கொடுத்தா எப்படி? இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா செட்டப், ஏதாவது ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் படி OnePlus Nord 2ல இருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்ப்போம். கேமரா வைஸ் அதே செட்டப்பை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இல்ல ஏதாவது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். கண்டிப்பாக இதில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், டியூவல் ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கும், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு ரிட்டைன் பண்ணுவாங்க. அதுலலாம் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். பட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட், இந்த வீடியோவில் நாம சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டில் சொல்லக்கூடிய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 40K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். 39,999 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரைசிங் அண்டர் 35K. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக் ஷீட் எல்லாம் பார்க்கும்போது 35,000 ரூபாய்க்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி OnePlusக்கு இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் OnePlusஐ பீட் பண்ற விதமா IQ, Realme மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்மார்ட் போன்ஸை கண்டினியூஸாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு OnePlus கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இவங்க பேக் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ OnePlus 10R அப்படின்ற ஸ்மார்ட் போன் அகைன் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்மார்ட் போனா இருக்காது. அதே சமயம் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Dimensity 8100 இந்த சிப்செட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Snapdragon 888க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் Snapdragon 888 சிப்செட்டோட ஆல்ரெடி மார்க்கெட்ல ரீசெண்டா IQ9 SE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் 34,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே மார்க்கெட்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது Snapdragon 888 உடைய மார்க்கெட்ல 34,000 ரூபாய்க்கு IQ கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும்போது இப்போ போயிட்டு OnePlus இந்த Dimensity 8100ஓட 40,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குலாம் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஜஸ்டிஃபையான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி OnePlus Nord 2ல இருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. Nord 2 நமக்கு அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த கேமரா செட்டப் எடுத்துட்டு போயிட்டு 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும்? அதுக்கு OnePlus Nord 2 வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது இந்தியன் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்குமா இல்ல அகைன் OnePlus கிட்ட இருந்து கடமைக்கேன்னு ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போனும் இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்ப்போம் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன ஸ்பெக் ஷீட்டோட கொண்டு வராங்க அப்படின்றத. மற்றபடி இப்போதைக்கு இந்த OnePlus 10R பற்றி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து இந்த OnePlus 10R ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் உங்களுடைய மைண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.